ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வேம்பயர் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஜிமின்ட்டே எஃப்எஃப் போட சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்னோடய லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். நான் வேம்பயர் எஃப்எஃப் ஏற்கனவே முடிச்சு வச்சுருந்தேன். ஸோ ஜியான் கொஞ்சம் பேசி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஜியான் போடுறேன். வேம்பயர் வந்து ஒரு 5 எபிசோட் தாண்டா இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜியான் போகலாம். அதுக்கப்புறம் நான் ஜிமின் போகலாம். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. நான் நெக்ஸ்ட் எஃப்எஃப் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேடா, கதையை கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்கு போகலாம். காடு வழியால் ஒரு ரோடு போயிட்டுருக்கு. ரொம்ப தன்னந்தனியாக இருக்குது அந்த ரோடு. அந்த ரோட்டில் ஒரு பொண்ணு தனியாக நடந்து போயிட்டுருக்கா. சே, இவன் வருவான்னு நினச்சா இவனை நம்பி நம்ம வந்துடக்கூடாது. வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னா இன்னுமே காணோம். டேவிட், நீ மட்டும் என் கையில் கிடச்சா அவ்வளோதான். சே, இந்த ரோட்டில் எந்த வண்டியும் வேற வராது. இப்போ என்ன பண்ணுவேன் நான்? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்கா. பட் எந்த வண்டியுமே வரவே இல்லை. அந்த பொண்ணு தனியாக புலம்பிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கா. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா யாரும் நடந்து வர மாதிரி தெரியுது. இந்த நேரத்தில் யாராக இருக்கும்? இந்த டைமுக்கெலாம் யாருமே வெளியில் வர மாட்டாங்களே. சரி, யாருன்னு தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போகிறா. பார்த்தா ஒரு பையன். என்ன இந்நேரத்தில் ஒரு பையன்? நம்மளே தனியாக வரும்போது அந்த பையனுக்கு என்ன? அந்த பையனை போய் இவ அப்ரோச் பண்ணுறா. ஹே, இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுற ஹேண்ட்ஸம்? ஹலோ, நான் இதை உங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? ஓ, அதுவா, என் பாய் ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்ணேன். அவன் வரவே இல்லை. நீயும் பார்க்க அழகாக தான் இருக்க. உன் பேர் என்ன? நான் இதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட என் பேர் சொல்லணும்? சொல்லுங்களேன். என் பேர் ஸ்மிதா. என் பேர். சரி விடுங்க. நீங்கள் தனியாக எப்படி உங்கள் வீட்டுக்கு போவீங்க? இல்லை, என் பாய் ஃப்ரெண்ட் வரான்னு சொல்லியிருந்தான். அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். அவன் வர மாதிரியே தெரியல. ஆமாம், உங்கள் வீடு எங்கே இருக்குது? ஓ, எங்கள் வீடா? இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். உங்கள் வீடு? என் வீடு இந்த காட்டு வழியெல்லாம் நடந்து போனால் வரும். ஓ, அப்படியா? அப்போது நான் வேணா கம்பெனிக்கு வரவா? வாங்கல, சும்மா பேச்சு தானக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன் கூட நடந்து இவளும் போகிறா. அந்த காடு ரொம்ப அடர்ந்துருக்கு. ஆமாம், இந்த வழியால் போனால் ஒரு மேன்ஷன் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? ஆமாம், இந்த வழியால் போனால் ஒரு மேன்ஷன் இருக்குது. ஏன், உங்களுக்கு அதை பற்றி தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கேன். அது பேர் கூட எவாரா. அதுக்கப்புறம் அங்கே பயங்கரமாக இடி இடிக்க சவுண்டு கேட்குது. என்ன, கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு இடிலாம் இடிக்குது, மழை வர மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் வீடு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? என் வீடா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூரம் தான். அந்த மேன்ஷனில் தான் இருக்கேன். என்ன மேன்ஷனில்? பட் அந்த மேன்ஷனில் இதுவரையும் மனுஷங்க இருந்ததில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் மட்டும் எப்படி? அது அப்படி தான் வெளில சொல்லிக்கிறாங்க. அங்கே தான் நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன். ஓ, அப்படியா? சரி. அதுக்கப்புறம் அந்த மேன்ஷன் வந்துடுது. வாவ், இவ்வளோ பெரிய மேன்ஷனா? நினச்சி கூட பார்க்கல. கேள்வி தான் பட்டிருக்கேன், இவாரா மேன்ஷன். பட் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. சூப்பர். நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்களா? ஆமாம், நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பையன் மேலே கையை போடுறா. இன்றைக்கி நைட் நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண என்ன? உங்களுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொன்னீங்க. இருந்தா அவன் இருக்கட்டும். இருந்தாலும் அவன் ஒன்றை மாதிரி இல்லையே. இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையனை இப்போ தானே பார்க்குறேன். உன்னை பார்த்துருந்தா
அவனை ஏறெடுத்து கூட பார்த்துருக்க மாட்டேன். ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? சரி, போகலாம். ரியலி? இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டண்ட்டாக இருப்பான்னு நினச்சேன். பரவாயில்லையே. ஹலோ, நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். சரி சரி, போகலாம். அதுக்கப்புறம் 2 பேருமே அவனோட ரூமுக்கு போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனோட ட்ரெஸ் அன்பட்டன் பண்ணுறா. வாவ், இவ்வளோ செக்ஸியான பாடியை இப்போ தான் பார்க்குறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போகிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணு வாயில் விரல் வைக்கிறான். நோ, உன்னோட கழுத்தில் இருக்க அந்த ஹேரை ரிமூவ் பண்ணுறியா? ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா? சரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கழுத்தில் இருக்க ஹேரை ரிமூவ் பண்ணுறா. கம் ஆன், ஐ ஆம் வெயிட்டிங். நான் வேணா உனக்கு கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பெட்டில் அப்படியே லேடன் ஆகுறா. அப்போ திரும்பும் போது கீழே ஏதோ இருக்குது. என்னது அது? பார்த்தா 2 பொண்ணுங்க இறந்து கிடக்குறாங்க. இது இறந்து போய் கிடக்குறாங்க. அதுக்கு நீதான் காரணமா? நீதான் காரணமா? பார்த்தா விசில் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. அந்த பையனை ஆளை காணோம். நீ எங்கே இருக்க? எல்லா இடத்துலையும் சவுண்ட் கேட்குதா? உன் பின்னாடி தான் இருக்கேன். பின்னாடி திரும்புகிறா. பார்த்தா அந்த பையன் அந்த பொண்ணோட கழுத்தில் தன்னோட பல்லை வச்சு பிளட்டை சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். பிளட்டுமே சக் பண்ணிட்டான். இப்போ ஒன்றுமே இந்த உடம்புல இல்லை. இந்த ஜியான் ஜாங்கு கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்படியே வயனை தான் காட்டுறாங்க. வயன் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய், இதை பார்த்து எடுத்து வைக்க மாட்டியா? அறிவில்லை உனக்கு? அம்மா நான் கரெக்டு தான்மா எடுத்து வச்சேன். அப்போ நான் போய் சொல்கிறேனா? அம்மா, என் மூஞ்சிலே முடிக்காத. உன்னை காலையிலே யார் என் முன்னாடி வர சொன்னா? அம்மா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். ஹெல்ப் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும். இங்கேருந்து கிளம்பு போ, உன் காலேஜுக்கு போ. உன்னை யார் இங்கே கூட்டா? அம்மா, இங்கேருந்து போன்னு சொன்னேன். சரிம்மா. என்னை யாருக்குமே ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஏன் வயன் அம்மா எப்படி திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கதையில் போக போக தெரியும். இப்போ வயன் காலேஜுக்கு தான் போகிறாங்க. இன்னைக்கு இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவங்க கிளாஸ் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ யாரோ ஒரு பக்கெட் தண்ணியும் அவங்க மேலே ஊற்றுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இன்றைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. டீச்சர் பார்த்தாங்கன்னா என்னை செமையாக திட்ட போகிறாங்க. ஜெனி, இங்கே பாரு ஜெனி. என்னாச்சு வயன்? என் மேலே இன்றைக்குமே தண்ணி ஊற்றிட்டாங்க. இன்றைக்கும் டீச்சர் என்னை திட்ட போகிறாங்க. அழாத வயன், அழாத. வா, நம்ம பிரின்ஸிபல்கிட்டயாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை ஜெனி, நம்ம கிளாஸ்க்கே போகலாம். அதுக்கப்புறம் ஜெனி பின்னாடி அந்த தண்ணி ஊற்றின பொண்ணை பார்த்து தம்ஸ்அப் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணும் சிரிச்சுக்கிட்டு தலையாட்டுறா. அதுக்கப்புறம் வயான் போய் அழுதுகிட்டே இருக்காங்க கிளாஸில். ஜெனி,
எனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை உங்களை தவிர. மற்ற எல்லாருமே என்னை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னோடய ஃபேமிலிலையும் என்னை யாருமே ஏற்றுக்கல. என் ஃபேமிலி பெரிய பணக்கார ஃபேமிலி. நான் பிறந்ததுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சுன்னு என்னை அன்லக்கின்னு சொல்கிறாங்க. நான் கருப்பாக இருக்கேன், அழகாகவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே புள்ளி பண்ணுறாங்க. உங்களை தவிர வேற யாருமே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் ஜாக்சன் வராரு. வேன் என்னாச்சு? ஜெனி சிரிக்கிறாங்க. ஜாக்சனும் சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் கண்ணடிச்சிக்கிறாங்க. ஜெனி வேனுக்கு என்னாச்சு? எப்பவும் போல் இன்றைக்கி ஒரு பொண்ணு தண்ணி ஊற்றிட்டா அவன் மேலே. ஓ ஏன் நீ இதுக்கு ஃபீல் பண்ணுற? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஜாக்சன் நீயுமா? பாரு, என் மேலே தண்ணி ஊற்றி ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். தினமும் இதே வேலை தான் உங்களுக்கு. நீங்களே எதுவுமே கேட்க மாட்டீங்க. ஏன் நான் பிரின்ஸிபல்கிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். பட் அவங்க தான் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. உனக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல, நீ எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்க? தெரியும். சரி, இப்போ போய் நீ ஏதாவது டீயாவது குடிச்சிட்டு வா. நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வரேன். சரி, நான் போகிறேன் ஜாக்சன். ஜெனி நீயும் வந்துடு. போ நாங்கள் வரோம். வயன் போனதுக்கப்புறம் 2 பேரும் ஹைஃபை போட்டுக்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம பிளான் சக்ஸஸ். நாளைக்கு என்ன பிளான் சொல்லிட்டு நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஓகே ஜெனி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காய், ரோஸ், ஜெனிஃபர் மற்றவங்களாம் எங்கே? மற்றவங்க வந்துட்டு இருப்பாங்க. சரி, அவளுக்கு இன்னும் நம்ம ஆக்டிங் தெரியாததுனால இதே கண்டினியூ பண்ணிப்போம். தெரிகிறப்ப வச்சு செய்யலாம். தன்னால் தான் இந்த வானெல்லாம் என்னோட லவ்வுன்னு சொல்லிட்டு அலையிறதும் தெரில. சீக்கிரமாக நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடலாம். இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாரும் முன்னாடி வச்சு நான் வாயனை லவ் பண்ணலன்னு சொல்லுவேன். அப்போ அவள் அசிங்கப்படுறப்போ அவன் மூஞ்ச பார்க்கணும். ஏற்கனவே பார்க்க சகிக்காது. எப்படியோ அவளை டீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கு நாம் கேன்டீனில் போய் வச்சு செய்யலாம். மற்றவங்க எல்லாம் அங்கே வந்துட்டாங்கல்ல? எல்லோரும் வந்திருப்பாங்க. சரி வா போகலாம். அதுக்கப்புறம் அவங்க போய் எல்லாமே சாப்பிட்றாங்க. ஸ்நாக்ஸ், ஜூஸ் எல்லாத்தையுமே குடிக்கிறாங்க. வேன் இந்தா இதை எடுத்துக்கோ. பார்த்தா ஜாக் வேணுங்கன்னே வயன் மேலே கெச்சப்பை கொட்டிடுறாரு. ஜாக் என்ன பண்ணியிருக்க? இப்போ பாரு, கரையாயிடுச்சு. இதை வச்சு எப்படி நான் இருப்பேன் இன்னைக்கு ஃபுல்லாக? ஏய், இப்போ எதுக்கு பிகு பண்ணுற? ஜாக் யூனிஃபார்ம் ஜாக், இதை வாஷ் பண்ணாலும் இந்த கரை அப்படியே தான் இருக்கும். ஐ டோன்ட் கேர். அதுக்கப்புறம் ஜாக் அப்படியே எழுஞ்சி போடுறான். பேனு தானே ஜாக் இப்படி பண்ண? என்னை யாருக்குமே ஏன் பிடிக்க மாட்டேங்குது? அதுக்கப்புறம் ரோஸ் தான் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஏய் ஒயன், ஏன் இருக்கிற? சரி விடு, நான் உனக்கு வாஷ் பண்ணி தரேன் வா. அதுக்கப்புறம் ரோஸ் ஒயனை ஹெல்ப் பண்ணுறாங்க அதை வாஷ் பண்ண. அதுக்கப்புறம் 2 பேருமே கிளாஸ்க்கு போயிடுறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டேவும் வருது. நெக்ஸ்ட் டே ஒயனுக்கு லீவ். ஒயனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, இன்றைக்குமா? இன்றைக்கி வேணாம், வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. சரி வரேன். இது யாருமே இல்லை, ஜாக் தான். ஜாக் ஒயனை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்ருக்கான். ஜஸ்ட் ஒயனை ஒரு ப்ளஷருக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒயனும் வேறு வழி இல்லாமல் ஜாக்கை பார்க்க போகிறாங்க. ஜாக் ஜாக் எங்கே இருக்க? ஜாக், எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். இதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஒயன் ரூமுக்குள்ளே போகிறாங்க. பட் யாருமே இல்லை. சரி, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் போகலான்னு பார்க்கும்போது பின்னாடி யாரோ கதவை சாத்துறாங்க. யாரு யாரு பார்த்தா ஜாக் தான். ஜாக், இதுக்கு இப்படி பண்ணுற? எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகிறேன். இல்லை, கையை வச்சு மறைச்சிக்கிறான். ஜாக் கையெடு, நான் போகிறேன்.
என் மேலே கை வச்சு பேசுகிற அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டியா நீனு? பலார்னு கன்னத்துலேயே படிச்சு வலிக்குது. ஓகேடா அம்மி, இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க guys. பாய் அம்மி, சரங்கே.